ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறதும் மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1082 ஆரம்பிக்கிறது. அன்னை மறைவு. இப்படி லோகத்திற்காக ஆச்சாரியால் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கும்போது, உலகத்துக்கே குழந்தையாக குழந்தை குருவாக அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கும்போது பெற்ற தாயாருக்கு குழந்தையாக அந்திமத்தில் கடமையை பண்ணுகிறேன் என்று முன்னே வாக்கு கொடுத்திருந்தார் அல்லவா, அதை பண்ணும்படி ஆயிற்று. அந்த அம்மாளுக்கு நிர்யாண சமயம் வந்தது. அதை உடனே ஆச்சாரியாளுக்கு தெரிந்தது. காலடியில் பிரசன்னமானார். தாயாரை ஆஸ்வாசப்படுத்தி அத்வைத உபதேசமாக ஸ்தோத்திரங்கள் சொன்னார். அந்திய ஸ்மரணை எப்படியோ அப்படியே மரணத்துக்கு அப்புறம் ஆகும் என்பதால் அவளுக்கு அத்வைத முக்தி கிடைக்கச் செய்யணும் என்று அப்படி சொன்னார். ஆனால் அது அவளுக்கு பிடிபடவில்லை. பிடிபடுகிற மாதிரி பக்தியாய் சொல்லுவோம் என்று சில ஸ்தோத்திரங்கள் சொன்னார், சிவஸ்தோத்திரங்கள் சொன்னார். அவளை கைலாசத்துக்கு அழைத்து போக பிரமத கணங்கள் வந்தன. அவள் பயப்பட்டாள். இதுவும் சரியாக வரவில்லை என்று விஷ்ணு ஸ்தோத்திரங்கள் சொன்னார். ஸ்ரீயா ஸ்லிஷ்டோ விஷ்ணுஹு என்று ஆரம்பித்து கிருஷ்ணாஷ்டகம் சொன்னார் என்று சொல்வார்கள். சுகுமாரர்களான விஷ்ணு சேவர்கள் வந்தார்கள். தாயாருக்கு சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் ஆயிற்று. அவர்கள் அவளுடைய உயிரை விஷ்ணுலோகத்துக்கு எடுத்து கொண்டு போனார்கள். கொடுத்த வாக்குப்படி ஆச்சாரியால் தகனம் பண்ண நினைத்தார். பந்துக்களும் புரோகிதர்களும் சந்நியாசியான ஏகபுத்திரரின் தர்மம் என்ன என்று புரிந்து கொள்ளாமல் ஆட்சேபித்தார்கள். இப்பொழுது தேசாபிமானிகள் பண்ணுவதெல்லாம் பண்ணினார்கள். ஒத்துழையாமை, பகிஷ்காரம் எல்லாம் பண்ணினார்கள். ஆச்சாரியால் ஒருவர் மாத்திரமாக இருந்து கொண்டு தாயார் சரீரத்தை சேதித்து தூக்கி கொண்டு போய் அகத்து கொல்லையிலேயே தகனம் செய்யும்படி ஆயிற்று. அதற்கு பிராயச்சித்தமாக இன்றைக்கும் அந்த சீமையில் நம்பூதிரிகளில் செத்துப்போனவரின் சரீரத்தை ஜாடையாக சேதித்து கொல்லையிலே தகனம் செய்கிறார்கள். இன்னொரு விஷயம் அங்கே சொல்கிறார்கள். ஒத்துழையாமையும் பகிஷ்காரமும் செய்யாமல் 2 குடும்பத்தினர் மட்டும் துக்கம் கேட்க வந்து மிருத சரீரத்தின் தலைமாட்டிலும் கால்மாட்டிலுமாக நின்றார்களாம். இவர்களுடைய வம்ச பரம்பரையினர் என்று இன்றைக்கும் தலையாற்றுப்பள்ளி, காப்பள்ளி என்று 2 இல்லத்துக்காரர்களை சொல்கிறார்கள். அகில பாரத் க்ஷேத்ராடனம். கொஞ்ச நாள் இப்படி ஒரு அகத்து குழந்தையாக இருந்துவிட்டு ஆச்சாரியால் மறுபடி உலகத்தின் குழந்தையாக புறப்பட்டு விட்டார். ராமேஸ்வரத்திலிருந்து கைலாசம் வரை ஒரு க்ஷேத்திரம் விடாமல் போனார். இப்படி அங்கங்கே அனந்தமாக விவரங்கள் இருக்கின்றன. மறைந்து போன விவரங்களும் அனந்தம் இருக்கும். சிலது சொல்கிறேன். துவாதசலிங்க க்ஷேத்திரங்களுக்கு போனதை முன்னமே சொல்லியற்று. அனந்த சயனம் என்று திருவனந்தபுரத்தில் வீர வைஷ்ணவர்களை சமரசப்படுத்தி அத்வைதிகளாக்கினார். பழைய மைசூர் ராஜ்யத்தில் ஒரு விஷ்ணு க்ஷேத்திரம் சிவஸ்வரூபமாக இருந்த ஆச்சாரியாலை கோவிலுக்குள்ளே விட முடியாதென்று பட்டர்கள் ஆட்சேபித்தார்கள். ஒரு தினம் உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் சண்டை போடுங்கள் என்று ஆச்சாரியால் கேட்டுக்கொண்டார். அவர்கள் அப்படியே போய் பார்த்தபோது மூர்த்தியின் வலப்பக்கம் சிவனாக மாறியிருந்தது. அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஆச்சாரியாலை மரியாதை பண்ணி உள்ளே அழைத்து கொண்டு போனார்கள். ஹரிஹர் என்று அன்றிலிருந்து அந்த ஊருக்கு பெயர் இருக்கிறது. மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வராலை தரிசனம் பண்ணிக்கொண்டு அம்பாளுக்கு பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் அர்ப்பணித்தார். வித்வத் சமூகம் நிறைய இருந்த அந்த ஊரில் எல்லாரையும் அத்வைதத்தை ஏற்கும்படி பண்ணினார். திருச்சிராப்பள்ளி தாயுமானவர் கோயிலுக்கு ஆச்சாரியார் சம்பந்தம் இருப்பதற்கு சாசன பிரமாணமே இருக்கிறது. அங்கே சுகந்த குந்தளாம்பாள் சந்நிதி சுவரில் சௌந்தரியலகரின் பூர்வபாகமான ஆனந்தலகரி ஸ்லோகங்கள் 41 கல்வெட்டாக பொறித்திருக்கிறது. ஆச்சாரியாலேயே தான் பொறிக்கச் செய்தார். அப்புறம் ஜம்பகேஸ்வரம் போய் அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்டை பண்ணி சாந்தமூர்த்தியாக்கிய பிறகு அங்கே பாக்கி 59 ஸ்லோகங்களை பண்ணி 100ஆக்கி முடித்தார் என்று ஐதீக்கியம் இருக்கிறது. சௌந்தரியலகரி கதை அப்புறம் சொல்கிறேன். அது ஆச்சாரியாளின் கைலாச யாத்திரையில் வருவது. காலவாரியாக சொல்லாமல் முன்பின்னாக சொல்லிக்கொண்டு போகிறேன். ஸ்ரீரங்கத்தில் கண்டனம் பண்ணி கொண்டு வந்த வைஷ்ணவர்களுக்கு உபதேசம் பண்ணி சாந்தப்படுத்தி சுவாமி தரிசனம் செய்து கொண்டார். அங்கே நிறைய பக்தர்கள் கூடி பூலோக வைகமண்டம் என்று சந்தோஷப்படும்படியாக ஜனாகர்ஷ்ண யந்திரம் ஸ்தாபித்தார். திருவிடைமருதூருக்கு ஆச்சாரியால் வந்ததை ஆனந்தகிரியத்தில் ரொம்பவும் முன்னாடியே சொல்லியிருக்கிறது. சோழ தேசத்தின் அத்தனை சிவாலயங்களுக்கும் மத்தியலிங்கமாக இருப்பவர் அந்த க்ஷேத்திரத்தின் மகாலிங்கம்தான். வைஷ்ணவர்கள்தான் ஆச்சாரியாலை விரோதித்தார்கள் என்று நினைத்துவிடக்கூடாது. அவர் எந்த தெய்வத்துமே அது ஒன்றுதான் பரதெய்வம் என்று சொல்லாமல் அத்வைதமாக சமரசபாவத்துடன் சொல்லி வந்ததால் தீவிர சைவர், தீவிர சாக்தர் முதலிய எல்லோருமே அவரிடம் சண்டைக்குத்தான் வந்தார்கள். அதனால் மத்தியார்ஜுனத்திலும் அவருக்கு எதிர்ப்பு ஏற்பட்டது.
அவதாரமான நம்மையே கத்த விட்டு விட்டு மூலப்பரமசிவன் நல்ல பெயர் வாங்கி கொண்டு போகிறாரே என்று ஆச்சாரியால் நினைத்தார். அவர் நினைத்தாரோ இல்லையோ, நான் நினைக்கிறேன். ஆகையால் மகாலிங்க மூர்த்தியிடம் நீதான் இவர்களுக்கு சத்தியம் தெரியும்படியாக பதில் சொல்லணும் என்றார். உடனே என்ன ஆச்சு என்றால், லிங்கத்திலிருந்தே சத்தியம் அத்வைதம் என்று வாக்கு உண்டாயிற்று. அதோடு கூடவே கையை தூக்கி சபதம் பண்ணுவதாக லிங்கத்துக்குள்ளேருந்து வலது கையும் வெளியே வந்து தூக்கி நின்றது. அத்தனை பேரும் ஆனந்தப்பட்டு கொண்டு வேதாந்த மதத்தில் சேர்ந்தார்கள். மாயவரத்துக்கும் ஆச்சாரியால் போயிருக்கணும் என்பதற்கு சிவானந்த லகரியில் குறிப்பு இருப்பதாக சொல்லலாம். அதில் நீலகண்ட பேர் ஈஸ்வரன் மயில் இவருக்கும் இருக்கிறதென்றதை வைத்து ஈஸ்வரனே ஒரு மயிலாக நர்த்தனம் பண்ணியதாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அதிலே பெண் மயிலான மயூரியாக அம்பாளை சொல்லியிருக்கிறது. அம்பாள் மயிலாக வந்த இடம்தான் மாயூரம் அல்லது கௌரி மாயூரம் என்னும் மாயவரம். திருமயிலாடுதுறை என்று தமிழ் பெயர். மெட்ராஸ் மயிலாப்பூரிலும் அம்பாள் மயிலாக பூஜை பண்ணியிருக்கிறாள். திருவத்தியூர் போன ஆச்சாரியால் அங்கேயும் தான் போயிருப்பார். சிவானந்தலகரி ஸ்ரீசைலத்தில் செய்திருப்பாரா இருக்கும். அங்கே கோபுரவாசல் கதவிலே ஆச்சாரியால் பிம்பம் பொறித்திருக்கிறது. யோக தாராவளியில் ஆசைப்பட்டார் போலவே ஸ்ரீசைலத்தை ஒட்டியிருக்கும் ஆடகேஸ்வரம் என்ற இடத்தில் அருவியும் ஆலமரவுமாக உள்ள ஒரு ஏகாந்தமான இடத்தில் ஆச்சாரியால் அடித்த சிலையாக நிஷ்டையில் சில காலம் இருந்திருக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.